வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவசியம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேதிகளில் நீங்கள் நகைக்கடன்களை வாங்குறதுக்கு ஒரு இறுதி தேதி அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நகைக்கடனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேதிக்குள்ளார மட்டும்தான் உங்களால் நகைக்கடனை பெற முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டு. ஸோ நிதியாண்டில் 40.1% இருந்த வங்கிகளினுடைய பங்கு 2025 நிதியாண்டில் பங்கு விகிதங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரித்து தாங்க போகுது. இப்படி நகைக்கடன்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகிறதுனால அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் மேலே நிச்சயமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ வேகமாக விரிவடைந்து வரும் தங்க நகைக்கடன் சந்தையில் வங்கிகள் தங்கள் இருப்பை அதிகரித்து வருகிறது. இதுவரை இந்த பிரிவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப் இப்பொழுது கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது என கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்பிஎஃப்சிகளின் இந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்தின தற்பொழுது அது மாறி வருகிறது. குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் பரந்த கிளைகளின் வலையமைப்பால் வங்கிகள் சாமானிய மக்களை ஈர்க்கின்றன என்ற தகவலும் நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடன்களை கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனாலும் கடன்களை தள்ளுபடி செய்வாங்களா? கடந்த 5 ஆண்டுகள் புள்ளிவிவரங்களை பார்க்கும் பொழுது இது எல்லாமே தரவுகள் மாறி தான் இருக்குது. ஸோ ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நிதி நிலைமை அறிக்கையின்படி மொத்த வங்கி கடன்களின் தங்க நகை கடன்கள் செப்டம்பர் மாத நிலவரப்படி 5.8% எட்டியுள்ளது. முன்னதாக விவசாயம் சார்ந்த தங்கத்தை அடமான வைத்து வழங்கப்பட்ட கடன்கள் இப்பொழுது நேரடியாக தங்க நகை கடன்களாக மாற்றப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கியின் முதன்மை சுற்றறிக்கையின்படி இந்த மாற்றங்களை வங்கியின் கடன்களின் புத்தகங்களில் அதிகரிப்பு வழிவகுத்துள்ளன. இதுவும் வங்கிகளின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறதுங்க. அடுத்து இந்த நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க, பகுதி அளவு தள்ளுபடி செய்ய போகிறாங்களா, நகை கடன்களை பெறுவதற்குண்டான தள்ளுபடி பட்டியலை நமக்கு வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த நகை கடன் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைத்துங்க நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்குண்டான ஒரு அரசு அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன்களை பொறுத்த வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பின்பற்றாங்க. இதை பின்பற்றி தான் நகைக்கடன்கள் எல்லாமே வழங்கப்படுது. நகையோடைய ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டியது அப்படின்றதுனால நகையோட ரேட்டுக்கு ஏற்றாத போல் இனி வரும் காலங்களில் நமக்கு ஒரு புதிய அப்டேட்டுகள் எல்லாமே வங்கி தரப்புலேருந்து வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால் நகைக்கடன்களை இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஜனவரி 31ஆம் தேதி தான் நகைக்கடன் வாங்குறதுக்கு கடைசி தேதியாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது, பகுதி அளவு கூட கிடைக்காது. ஏன்னா டேட் எக்ஸ்பைரி ஆகிட்டு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இஷ்யூஸ் வரும். அதனால் ஜனவரி 31க்கு பிறகு நகைக்கடன் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி, இந்தியன் பேங்க்கு, ஓவர்சீஸ் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கில் உங்களுடைய நகைக்கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் நகைக்கடன்கள் முழுவதுமாக ஒரேடியாக தள்ளுபடி செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மக்களே பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப நான் குறிப்பிட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சில நேஷனலைஸ் பேங்க்கில் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க. எல்லா பேங்க்லேயும் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க கிடையாது. அதனால் கடைசி வாய்ப்பு, இதை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நகைக்கடன் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் 5 சவரனுக்குள்ளே வைக்கிற எல்லாத்துக்குமே தள்ளுபடியும் கிடைக்கும். அதனால் ஹாப்பியாக இருங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.